தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கழக பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொள்ள வந்திருந்தார். இந்த நிலையில் அவரை வரவேற்று, அதாவது நிலையில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது இல்லத்தில் அவருக்கு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். அதாவது இந்த தமது பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரை வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிவித்தார். அந்த அடிப்படையில் இங்கு ஏராளமான உணவு வகைகள், அதாவது 108 உணவு வகைகளை இங்கு ஒரே இடத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் 108 உணவு வகைகள், தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகள் தொடங்கி ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி வரை உள்ள நார்த் இந்தியன் ஃபுட் வரைக்கும் என மொத்தம் 108 உணவு வகைகள் 120 அடுப்புகளில் தயார் செய்கிறார்கள். அதில் இருக்கும் பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், செஃப் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மெகா விருந்தை தயார் செய்திருக்கிறார்கள். அனைத்துமே சைவத்தில் தயார் செய்யப்பட்டது, சைவ உணவாக தயார் செய்து கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று அவர் மட்டுமின்றி அவரோடு முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாஜகவின் முக்கிய தலைவர்கள் எல் முருகன் தொடங்கி தமிழிசை சுந்தரராஜன் என பொன்ராதாகிருஷ்ணன் என முக்கிய தலைவர்களும் கலந்திருக்கிறார்கள். எனவே இந்த மெகா விருந்து என்பது அதிமுக மற்றும் பாஜக இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை பிரதிபலிக்கும் விதமாகவும் இருக்கும். அதே போல அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை பிரதிபலிக்கும் விதமாகவும் இந்த விருந்து அமைவதாக கட்சியினர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள்.